வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி சிஆர் முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன். அனுபவங்கள் 1000 என்ற தலைப்பில் இன்றைக்கு ஒரு அனுபவத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். குடும்ப வாழ்க்கையில் விருப்பம் இல்லாதவர் யார்? குடும்ப வாழ்க்கையை சந்நியாசி கோலம் கொள்ள விரும்புகிறவர் யார் என்பதை பார்ப்போம். கும்பலக்னம் அல்லது கும்பம் என்று சொல்லுகிற வீட்டில் அது கோபுர வீடு என்று சொல்லுவார்கள். சிம்மம் என்று சொல்லுவது கோயில் வீடு என்று சொல்லுவார்கள். கும்பத்தில் அதிக கிரகங்கள் இருந்தாலும் அல்லது சிம்மத்தில் அதிக கிரகங்கள் இருந்தாலும் கடமையே கண்ணாயிரம் என்று உழைத்து பேர், புகழ், குடும்பம், பிள்ளைகள், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை இது எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் 10ஆம் அதிபதியோடு கூட கேதுவோ அல்லது 10ஆம் வீட்டில் கேதுவோ இருந்தால் அவர்களுக்கு இல்லற வாழ்க்கை ஒரு பிடிப்பு இருக்காது. எல்லாம் செய்வார்கள், குடும்பத்தோடு இருப்பார்கள், குடும்பத்தோடு போவார்கள், வருவார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆனால் இல்லறம் என்று சொல்லுகிற வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்காது. எல்லாத்தையும் விட்டு ஓடிவிடலாமா, தனிமை வேண்டும் என்றெல்லாம் சிந்திப்பார்கள். கேது என்று சொல்லுகிற அந்த கிரகம் அது தனிமை விரும்பி பக்தி, வைராக்கியம் இதுபோல உள்ள எண்ணங்களை தூண்டும். பிள்ளைகள் கூட இருக்கலாம். அதனுடைய திசா புத்திகள் வருகிற காலத்திலே அவர்களுக்கு அதையெல்லாம் வெறுத்து வேலையே கடமையே கண்ணாயிரம் என்று சென்று விடுவார்கள். இதை ஒவ்வொருவருடைய நவாம்ச கட்டத்திலும் பார்க்கலாம், வாய்ப்பிருக்கிறது. பார்த்தால் அறிந்து கொள்ளலாம். ஜோதிடர்கள் 10ஆம் வீட்டிலோ 10ஆம் அதிபதியோடோ கேது இருக்குமானால் அவர்கள் ஒரு காலகட்டம் வரும் குடும்பத்தை வெறுத்து, இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் செய்கிற போது வெளிநாடுகளில் சென்று வேலை செய்வது, வெளியூர்களில் சென்று வேலை செய்வது, அதுபோல் அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகராக இருந்தால் அதை ஏற்படுத்தி கொடுத்தால் செல்வம் செல்வாக்கோடு வாழ்வார்கள். மாலை மரியாதைகள் இருக்கும். அவர்களுக்கு அதன் பால் தான் நாட்டம் இருக்கும். இல்லறத்தில் அயன சயன போகத்தில் நாட்டம் இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு விருச்சக லக்னம், விருச்சக லக்னத்துக்கு 10ஆவது வீடு சிம்ம வீடு. அந்த சிம்ம வீட்டிலே கேது இருக்குமானால் அது திசையை நடத்துகிற போது குடும்பத்தை பிரிய எண்ணம் வரும். அதே வேளையில் அவர் வெளிநாடுகளில் வேலை செய்வாரேயானால் அந்த பிரிவினை தற்காலிக பிரிவினையாக இருந்து குடும்பத்தை கலைக்காமல் பார்த்து கொள்ளலாம், முறிவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். அல்லது கும்பத்திலே அதிக கிரகங்கள் இருக்குமானால் உத்தியோகம் என்று சதாகாலம் உத்தியோகத்தின்பால் நாட்டம் இருக்கும். செல்வம் செல்வாக்கு சேரும். ஆனால் இல்லறம் என்பது அவருக்கு இனிக்காது, அது பிடிக்கும். இப்படிப்பட்ட ஜாதகங்களை கண்டறிந்து அதற்கு தகுந்தால் போல இணைவை ஏற்படுத்துகிற போது அந்த குடும்பம் நன்றாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.